எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் திரு அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய ரூட்ஸ் வேர்கள்ன்ற புத்தகத்தை 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக கேட்டுட்ருக்கோம். வாங்க மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நெருப்பில் இருந்து எழுந்த புகையால் எரிச்சல் எடுத்த கண்களை கசக்கியபடி குண்டா பல்வேறு கிராமங்களிலும் அதுபோல செய்திகளை அறிவிப்பதற்காக பறையறையப்பட்டு தனது உறக்கத்தை கெடுத்த இரவுகளை நினைவு கூர்ந்தான். விழித்து கொண்டவன் படுக்கையில் கிடந்தபடியே பறையொலியால் அறிவிக்கப்பட்ட செய்திகளை மிகவும் சிரமப்பட்டு கவனித்து கேட்டான். எழுப்பப்பட்ட ஒளியும் அதன் இளையமும் வாய்விட்டு பேசியதைப் போலவே இருந்தது. சில ஒளிகளின் பொருளை அவனால் புரிந்து கொள்ளவும் முடிந்தது. பஞ்சம் ஏற்பட்டதையோ, தொற்று நோய் பரவியதையோ, கொள்ளைக்காரர்கள் கிராமத்திற்குள் புகுந்து தீ வைத்துவிட்டு பொருட்களையும் ஆட்களையும் கவர்ந்து சென்றதையோ அறிவிப்பதற்காகவே அத்தகைய பறையொலி அறிவிப்புகள் செய்யப்பட்டன. கிராம கலைஞருக்கு அருகில் ஆலமரத்தின் மற்றொரு கிளையில் ஆட்டுத்தோல் ஒன்று தொங்கியது. அதில் அறிவிக்கப்பட வேண்டிய செய்தியை அரேபிய மொழியில் கிராமத்து ஆசான் எழுதியிருந்தார். எழுந்தும் வீழ்ந்தும் எரிந்தும் கொண்டிருந்த நெருப்பின் ஒளி கிராம கலைஞர் பறையின் தோளின் மீது பல்வேறு இடங்களில் குமிழ் நுனி கொண்ட கட்டையால் வேகமாக ஓங்கி ஓங்கி அடித்து ஒளி எழுப்பியதை குண்டா கவனித்து கொண்டிருந்தான். ஜூப்பியூருக்கு வருகை தந்து கெட்ட ஆவிகளை ஓட்டும்படி அருகாமையிலிருந்த மந்திரவாதிக்கு அவசர அழைப்பு விடுத்து எழுப்பப்பட்ட பறையொலி. இளம்பிறையை மீண்டும் பார்ப்பதற்கு துணிவின்றி மக்கள் குடிசைகளுக்குள் விரைந்து முடங்கிவிட்டனர். ஆனால் இரவு முழுவதும் மந்திரவாதிக்கு ஜூப்பியூர் மக்கள் அழைப்பு விடுத்ததை போன்ற பறையொலி ஏனைய கிராமங்களிலும் இடைவெளி விட்டு கேட்டது. பசுத்தோலுக்கு அடியில் நடுங்கியபடியே அவர்களுடைய இளம் பிறையும் மேகக்கூட்டங்களால் மறைக்கப்பட்டு விட்டது போலும் என்று குண்டா யூகித்தான். அடுத்த நாள் ஒமோரோ வயதை ஒத்த ஆடவர்கள் இளம் ஆடவருடைய நிலங்களில் விளைந்து முற்றியிருந்த தவச தானியங்களை குரங்கு கூட்டங்களோ பறவை இனங்களோ மேய்ந்து வீணாக்காமல் பாதுகாப்பதற்கு உதவினர். விடலை பயல்கள் ஆடு மேய்க்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கப்பட்டது. தளிர் நடையினரையும் குழந்தைகளையும் பாட்டிமார்கள் முன் எப்பொழுதையும் விட கூடுதல் விழிப்புணர்வுடன் கவனித்து கொண்டனர். பிள்ளை பருவமாயினும் சற்றே வளர்ந்த பிள்ளைகளான குண்டா, சிடாஃபா போன்றவர்கள் கிராமத்தின் உயர்ந்த மதில்களுக்கு வெளியே பாதையில் யாரேனும் புதியவர்கள் தட்டுப்பட்டனரா என்று கண்காணிக்கும்படி அறிவுறுத்தப்பட்டனர். அவர்களும் அவ்வாறே கண்காணிக்க அன்று முழுவதும் யாரும் வரவில்லை. மறுநாள் முதியவர் ஒருவர் தென்பட்டார். மரத்தடியை ஊன்றி தள்ளாடியவாறு வழுக்கை தலையில் பெரிய மூட்டை ஒன்றை சுமந்தபடி கிராமத்தை நெருங்கி கொண்டிருந்தார். அடையாளம் கண்டுகொண்ட பிள்ளைகள் உரக்க கத்திக்கொண்டே கிராமத்தின் நுழைவு வாயில் வழியாக ஓடி சென்றனர். தலையை தூக்கி கண்களை இடுக்கி நோட்டமிட்ட நியோபோட்டோ பாட்டி செய்தி அறிவிக்கும் பறையை மீண்டும் மீண்டும் அரைந்து ஒலி எழுப்பினாள். வயல்களுக்கு சென்றிருந்த ஆடவர் விரைந்து திரும்புவதற்காக அந்த ஒலி எழுப்பப்பட்டது. அவர்களும் மந்திரவாதி கிராமத்து நுழைவு வாயிலை நெருங்குவதற்கு ஒரு கணம் முன்னதாகவே திரும்பிவிட்டனர். கிராமத்தினர் சுற்றி சூழ்ந்து கொள்ளவே மந்திரவாதி ஆலமரத்தடிக்கு சென்று மூட்டையை கவனமாக இறக்கி தரையில் வைத்தார். ஒரு வழியாக தரையில் தட்டு தடுமாறி உட்கார்ந்து ஆட்டுத்தோளாலான சுருக்கு பையில் வைத்திருந்த ஒரு சில அபூர்வ பொருட்களை கொட்டினார். பதப்படுத்தப்பட்ட சிறு பாம்பு ஒன்று, ஓநாயின் தாடை எலும்பு, குரங்கு ஒன்றின் பற்கள், பெரிய நீர்ப்பறவை சிறகின் எலும்பு, பல்வேறு கோழிகளின் கால்கள், புதுமையான வேர் வகைகள் பையிலிருந்து சிதறின. சுற்றிலும் நோட்டமிட்டவர் பொறுமை இழந்தவராக கூட்டத்தினரை ஓரமாக ஒதுங்கி தனக்கு கூடுதல் இடமளிக்கும்படி சைகை காட்டினார். அவர்கள் பின்னோக்கி நகர்ந்தவுடன் அவருடைய உடல் முழுவதும் நடுங்கியது. ஜூப்பியூர் கிராமத்தின் தீய ஆவிகள் அவரை தொற்றிக் கொண்டன. மந்திரவாதியின் உடல் உதறல் எடுத்தது. முகம் கோணல் மாணலாக மாறியது. விழிகள் பிதுங்கி சுழன்றன. நடுங்கிய கரங்கள் அற்புத பொருட்களின் குவியலுக்குள் கிடந்த மந்திரக்கோளை பற்றுவதற்கு போராடின. அரும்பெரும் முயற்சியுடன் ஒரு வழியாக மந்திரக்கோளின் நுனியை தொட்டவுடன் மின்னல் தாக்கியதைப் போல பின்னோக்கி மல்லாந்து கிடந்தார். மக்கள் பெருமூச்செறிந்தனர். பிறகு அவர் மெதுவாக தன்னிலைக்கு திரும்பினார். தீய ஆவிகள் கிராமத்தை விட்டு துரத்தப்பட்டு விட்டன. தட்டு தடுமாறி அவர் முழந்தாளிட்டு அமர்ந்தவுடன் கிராமத்து மக்கள் தமது குடிசைகளுக்கு ஓடி சென்று காணிக்கை பொருட்களுடன் திரும்பினர். ஏற்கனவே முந்தைய கிராமங்கள் படைத்த காணிக்கைகளால் பெரிதாக இருந்த மூட்டை மேலும் பருத்தது. தாங்க முடியாத சுமையை தலையில் ஏந்தியவாறு அடுத்த கிராமத்தை நோக்கி நடந்தார். அவருடைய கருணையால் அல்லாவின் பார்வை ஜூப்பியூர் மீது விழுந்த மக்கள் மீண்டும் காப்பாற்றப்பட்டனர்.
12 மாதங்கள் கடந்தன. மீண்டும் ஒருமுறை கனத்த மழை பெய்து ஓய்ந்திருந்தது. காம்பியா நாட்டில் பயணியர் வருகை புரிவதற்கான காலம் தொடங்கிவிட்டது. கிராமங்களுக்கிடையே நீண்டு கிடந்த நடைபாதைகள் நெடுகிலும் ஏராளமான பயணிகள் தென்பட்டனர். ஜூப்பியூர் கிராமத்தை கடந்து சென்றவர்களுள் சிலர் அங்கே தங்கி செல்வதுண்டு. குண்டாவுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் நாள்தோறும் அப்படிப்பட்ட ஒருவரேனும் கண்ணில் பட்டனர். புதியவர் எவரையேனும் கண்டவுடன் கிராமத்தினருக்கு அறிவித்துவிட்டு ஓடி சென்று பயணியர் இளைப்பாறும் மரத்தை நெருங்கி கொண்டிருக்கும் போதே அவரை எதிர்கொண்டனர். துணிச்சலுடன் அவரை நெருங்கி அவருடன் அணிவகுத்து நடந்தபடியே பேச்சு கொடுத்தனர். அவர்களுடைய கூர்மையான கண்கள் அவர் அங்கே வந்ததன் நோக்கம், அவருடைய தொழில் போன்ற விவரங்களை அறிந்து கொள்ளும் துடிப்புடன் நோட்டமிட்டன. அவர் அக்கிராமத்தில் தங்குவதாக அறிகுறி ஏதேனும் தென்பட்டால் அவரை அப்படியே விட்டுவிட்டு ஓடிப்போய் அன்றைய தினம் விருந்தோம்பல் பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட குடிசையில் உள்ளவர்களிடம் விவரத்தை தெரிவித்தனர். பழங்குடி இனத்தவருடைய தொன்மை கால மரபுக்கேற்ப கிராமத்தில் வருகை தந்த புதியவர்களை விருந்தினராக ஏற்று ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு குடும்பத்தினர் உணவும் உறையிலும் அளித்து உபசரித்தனர். அவர் மீண்டும் பயணத்தை தொடங்கும் வரை கைமாறி எதையும் எதிர்பாராமல் விருந்தினருடைய தேவைகளை கவனித்து கொண்டனர். கிராம கண்காணியராக நியமிக்கப்பட்ட குண்டா சிடாபோ அவர்களுடைய தோழர்களின் செயல்பாடும் பொறுப்புணர்வும் அவர்களுடைய வயதுக்கு மீறியவையாக இருந்தன. நாள்தோறும் காலை கஞ்சியை குடித்து முடித்தவுடன் ஆசானுடைய பள்ளி திடலில் திரண்டனர். தம்மை காட்டிலும் மூத்த வயது பையன்களுக்கு 5 முதல் 9 வயது பிள்ளைகளுக்கும் ஆசான் கற்பித்தவற்றை முழந்தாளிட்டபடி கவனமாக கேட்டனர். ஆசான் திருக்குரானை படிப்பதற்கும் எட்டிக்காய் சாற்றில் அடுப்பு கரியை கலந்து செய்யப்பட்ட மையை கோரை புல் நுனியால் தொட்டு எழுதுவதற்கும் கற்பித்தார். அன்றைய தினப்படிப்பு முடிந்தவுடன் பள்ளி பையன்கள் ஓட்டமெடுத்தனர். அவர்கள் அணிந்திருந்த அங்கியின் பின்பட்டை வாள் போல் ஆடியது. ஆட்டு மந்தைகளை அன்றைய தினம் மேய்ச்சலுக்கு புல்வெளிகளை நோக்கி ஓட்டி செல்ல வேண்டும். கண்டுகொள்ளாதது போல் நடித்த போதிலும் குண்டாவிற்கும் அவனுடைய தோழர்களுக்கும் மூத்த பிள்ளைகள் அணிந்திருந்த நீண்ட அங்கிகளை கண்டு பொறாமைதான். இட்ட வேலைகளை வாய் பேசாமல் கவனமாக செய்த போதிலும் பெரியவர்கள் தம்மை இன்னமும் குழந்தைகளைப் போல நடத்துவதும் அம்மனமாக திரிய விட்டிருந்ததும் குண்டா வயதை ஒத்தவர்களுக்கு மன வருத்தம் அளித்தது. லேமின் போல இன்னமும் பால் குடி மறக்காதவர்களையோ தள்ளாடி தலைநடை பயில்வோரையோ அவர்களுக்கு பிடிப்பதில்லை. பெரியவர்கள் கவனிக்காத வேளைகளில் அவர்களை கிள்ளுவது அல்லது அடிப்பதோடு சரி. நினைவு தெரிந்த நாளிலிருந்தே குண்டாவும் அவனுடைய தோழர்களும் பாட்டிமார்களுடைய கண்காணிப்பை வெறுத்தனர். தமது தந்தைமாருடைய வயதை ஒத்த பெரியவர்களையே வளைய சுற்றி திரிந்தனர். தம்மையும் மதித்து அவர்கள் ஏதேனும் எடுபிடி வேலை கொடுத்துவிட்டால் அதனை நிறைவேற்றுவதற்கு குதியாட்டம் போட்டுக்கொண்டு விரைந்தனர். அறுவடைக்கு சில நாட்களுக்கு முன்பு இரவு வேலை உணவுக்கு பின் ஒமோரோ தற்செயலாக குண்டாவிடம் மறுநாள் அதிகாலையில் எழுந்து வயல்களில் விளைந்து நின்ற பயிர்களை காவல் காக்க தன்னுடன் வருமாறு கூறினார். குண்டா மனம் துள்ளாட்டம் போட்டது. இரவு சரியாக தூங்கக்கூட இல்லை. காலையில் ஒரே மிடரில் கஞ்சியை உள்ளே தள்ளியவன் தோளில் வயலுக்கு புறப்பட்ட போது அவனுடைய தந்தை மண்வெட்டியை வைத்தவுடன் அவனுக்கு பெருமை பிடிபடவில்லை. குண்டாவும் அவனுடைய நண்பர்களும் விளைந்திருந்த வயல்களின் வரப்புகள் மீது முன்னும் பின்னும் ஓடி உரத்த குரலில் கூச்சலிட்டும் தடிகளை ஆட்டியும் வேர்க்கடலை செடிகளை பறிப்பதற்கு நரநரத்து கொண்டு புதர் மறைவிலிருந்து வெளிப்பட்ட காட்டு பன்றிகளையும் மந்திகளையும் துரத்தி அடித்தனர். முற்று இருந்த கதிர்களை மேய்வதற்கு தாழ்ந்து பறந்த பறவை கூட்டங்களையும் கவன் கற்களால் எரிந்தும் கூச்சலிட்டும் விரட்டினர். பாட்டிகள் கதை சொன்னபோது விலங்கினங்களைப் போலவே பறவை கூட்டங்களும் விளைந்த பயிர்களை நாசப்படுத்தி விடுவன என்று கூறியிருந்தனர். விளைச்சலை சோதிப்பதற்காக தந்தைமார் பறித்த கதிர்களில் இருந்த தானியங்களையும் செடிகளில் இருந்த கடலையும் சேகரித்தனர். குடுவைகளில் குடிப்பதற்கு நீர் கொண்டு வந்து கொடுத்தனர். நாள் முழுவதும் அயராமல் பாடுபடுவதில் பெருமை கண்டனர். 6 நாட்கள் கழித்து அறுவடையை துவக்குவதற்கு அல்லாவின் அருளாசி கிடைத்தது. கருக்களில் அதிகாலை தொழுகையை முடித்து கொண்டு உழவர்கள் தமது மகன்களுடன் அதற்கென தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரை தாரை தப்பட்டைகளுடன் அழைத்து கொண்டு வயல்களுக்கு புறப்பட்டனர். முண்டாசு தலைகளுடன் சற்று நேரம் உற்று கவனித்தபடி காத்திருந்தனர். கிராமத்தின் மிக பெரிய முரசின் ஒளி செவிப்பட்டவுடன் பேராவலுடன் பாய்ந்து அறுவடையில் ஈடுபட்டனர். கிராமத்து கலைஞரும் ஏனையோரும் தாரை தப்பட்டைகளை ஒலித்தபடி அவர்கள் மத்தியில் உற்சாக ஒலி எழுப்பினர். தாள இலையம் அறுவடை செய்தோரின் அசைவுகளுடன் ஏந்தி இலையோடியது. ஸ்வைங் ஸ்வைங் பாடலின் அனைவருடைய குரலும் இசை கூட்டியது. உற்சாக மிகுதியில் ஓர் உழவர் மண்கொத்தியை சுழற்சி வீசினார்.
முதல் பறை ஒலிக்கு சுழன்றபடி மேலெழும்பி அடுத்த பறை ஒலிக்கு அவருடைய கையில் விழுந்தது. குண்டாவும் அவனுடைய தோழர்களும் தம்முடைய தகப்பன்மாருடன் உடலில் இருந்து கொட்டிய வேர்வையால் அந்த மண்ணை நனைத்தனர். பறிக்கப்பட்ட நிலக்கடலை கொடிகளின் வேர்களில் ஒட்டியிருந்த ஈரமண்ணை உதறி எடுத்தார்கள். முற்பகலின் நடுவில் சற்று நேரம் முதலாவது ஓய்வு. மதியத்தில் தாய்மார்களும் இளம்பெண்டிரும் கஞ்சி குடுவைகளை சுமந்து வந்ததைக் கண்டு குதூகலத்தில் கூச்சலிட்டனர். வரப்பின் மீது ஒருவர் பின் ஒருவராக நடந்து சென்ற அவர்களும் அறுவடை பாடலை இசைத்தனர். தலையில் இருந்த பானைகளை இறக்கி அதிலிருந்ததை சிறு சிறு சுரக்குடுக்கைகளில் அறுவடை செய்தோருக்கு தாரை தப்பட்டை முழக்கியவர்களுக்கும் பரிமாறினர். உண்ட களைப்பில் மறுபடியும் பெரிய முரசின் ஒலி கேட்கும் வரை ஓய்வெடுத்தனர். முதல் நாள் அறுவடை முடிந்த போது ஆங்காங்கே குவிக்கப்பட்டிருந்த புது தவசங்களின் மனமும் அழகும் வயல்களுக்கு பொலிவூட்டின. ஊற்றெடுத்த வேர்வையுடனும் வேர்த்த உடலில் படிந்திருந்த மண்ணுடனும் களைத்திருந்த உழவர்கள் அருகில் இருந்த நீரோடையை நோக்கி சென்றனர். ஆடைகளை களைந்து விட்டு நீருக்குள் பாய்ந்தனர். அழுக்கையும் அலுப்பையும் தீர்ப்பதற்கு குடைந்து குடைந்து குளித்தனர். பிறகு குடிசைகளை நோக்கி நடை துரிதப்பட்டது. குளித்து பளபளத்த மேனியை சுற்றிலும் ரீங்காரமிட்ட கடிவண்டுகளை கைகளை வீசி துரத்தினர். கிராமத்தை நெருங்கிய போது பெண்டிரின் அடுக்கலையிலிருந்து வட்டமிட்டு பறந்த புகைச்சுருள்கள் உழைத்து களைத்தோரை வரவேற்றன. வறுக்கப்பட்ட இறைச்சியின் மனம் மூக்கு வழி நுழைந்து மூளையை குடைந்தது. அறுவடை முடியும் வரை நாள்தோறும் 3 வயலை கறி சாப்பாடு. வயிறு புடைக்க ஒரு பிடி பிடித்த குண்டாவிற்கு அன்றிரவு அவனுடைய தாயார் எதையோ தைத்து கொண்டிருந்தது கண்ணில் பட்டது. அதை பற்றி அவள் எதுவுமே சொல்லவில்லை. அவனும் கேட்கவில்லை. மறுநாள் காலையில் மண்கொத்தியை தூக்கி தோளில் மாட்டிக்கொண்டு வயலுக்கு புறப்பட்டவனை பார்த்து கடுப்புடன் கூறினாள், அங்கேயே போட்டுக்கிறல்லையாடா? அதிர்ச்சியில் குண்டா ஒரு சுற்று சுற்றினான். முளை ஒன்றில் புத்தம் புதிய அங்கி தொங்கியது. பொங்கி ஆவலை அடக்கியபடி அதற்குள் புகுந்து கொண்டான். கதவிற்கு வெளியே பாய்ந்தவன் குதியாட்டம் போட்டான். ஏற்கனவே அவனுடைய கூட்டாளிகள் வெளியில் நின்றிருந்தனர். அவர்கள் அனைவரும் அவனைப் போலவே வாழ்க்கையில் முதலாக அங்கி அணிந்திருந்தனர். அனைவரும் சேர்ந்து துள்ளி குதியாட்டம் போட்டனர். ஒரே கூச்சலும் நகைப்பொழியுமாக அல்லோல கல்லோலப்படுத்தினர். ஒரு வழியாக அவர்களுடைய நிர்வாணத்திற்கு நிவாரணம் கிடைத்துவிட்டது. அவர்கள் தமது சமுதாய நெறிப்படி அடுத்த பருவத்தை அடைந்து விட்டனர். ஆமாம், அவர்கள் ஆளாகி கொண்டிருந்தனர். அன்றிரவு துள்ளல் நடைபோட்டு பிண்டாவின் குடிசைக்கு திரும்புவதற்குள் ஜூப்பியர் கிராம மக்கள் அனைவருக்கும் அவன் அங்கி அணிந்திருந்ததை காட்டிவிட வேண்டும் என்கிற விதத்தில் அவனுடைய போக்கு இருந்தது. நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் உழைத்த போதிலும் அவனுக்கு களைப்பே தெரியவில்லை. வழக்கமான நேரத்தில் அவனால் தூங்குவதற்கு முடியாமல் போகலாம் என்று நினைத்தான். இப்பொழுது அவன் பெரியவனாகி விட்டான் அல்லவா? பிண்டா அவனுக்கு ஏதேனும் வேலை கொடுத்து இரவு நெடுநேரம் விழித்திருக்க செய்யலாம். ஆனால் லேமின் தூங்கிய உடனே வழக்கம் போல அவனையும் தூங்கும்படி பணித்தாள். படுக்கைக்கு செல்லும் முன் அங்கியை கலற்றி கொக்கில் மாட்டிவிட வேண்டும் என்று நினைவுபடுத்தினாள். புறப்படுவதற்காக திரும்பியவன் முகத்தில் அதிருப்தியான பாவனை தெளிவாக தெரிந்தது. பிண்டா அவனை மீண்டும் அழைத்தாள். அம்மாவிடம் முகத்தை காட்டியதற்காக தண்டனை கொடுக்க போகிறாரா, இல்லை மனதை மாற்றிக்கொண்டு இன்னும் சிறிது நேரம் தன்னுடன் இருக்க சொல்ல போகிறாளா? குண்டா எண்ணமிட்டான். உங்க அப்பா உன்னை காலையில் பார்க்கணும்னார், சொரத்தின்றி சொன்னாள். எதற்கு என்று கேட்காமல் சரிமா என்றான். இரவு வணக்கம் தெரிவித்தான். அவனுக்கு களைப்பு தெரியவில்லை. எப்படியும் உடனே தூக்கம் பிடிக்கப் போவதில்லை. பசுத்தோளால் உடலை போர்த்தியபடி படுத்து கிடந்தவன் மனதில் எண்ணங்கள் ஓடின. என்ன தவறு செய்துவிட்டேன்? எப்போதும் போலத்தானே இருக்கிறேன். பலவாறு மூளையை குடைந்தவனுக்கு எதுவும் தட்டுப்படவில்லை. பிண்டா தண்டனை கொடுக்கும் அளவிற்கு அவன் எந்த தவறும் செய்துவிடவில்லை. கடுமையான தவறு ஏதேனும் செய்தால்தானே அப்பா குறுக்கிடுவார். ஒரு வழியாக காலையில் நடக்க இருந்ததை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு உறங்கப் போனான். மறுநாள் காலை உணவின் போது குண்டா மிகவும் அடக்கமாக நடந்து கொண்டான். தனது அங்கி பற்றிய குதூகலம் கூட தலை தூக்கவில்லை. குட்டி பயல் லேமின் அண்ணனின் அங்கியை பிடித்திழுத்தான். கையால் அவனை தள்ளிவிட ஓங்கினான். அம்மாவின் முறைப்பு அவனை தடுத்தது. சாப்பிட்டு முடித்த பின் அம்மா மேலும் ஏதேனும் சொல்வாளோ என்று எதிர்பார்த்து குடிசைக்குள்ளேயே அங்கும் இங்குமாக திரிந்தான். அவள் இரவு கூறியதையே மறந்து விட்டவளைப் போல நடித்தாள். தயக்கத்துடன் குடிசையை விட்டு வெளியேறி தந்தையின் குடிசையை நோக்கி மெதுவாக நடை போட்டான். கூப்பிய கரங்களுடன் குடிசைக்கு வெளியே நின்றிருந்தான். உள்ளிருந்து வெளிப்பட்ட ஒமோரோ அவனுடைய கையில் சிறிய கவன் ஒன்றை திணித்தார். மூச்சே நின்றுவிட்டதைப் போல குண்டா திக்கித்தான். குனிந்து கவனை பார்த்தான். நிமிர்ந்த அப்பாவை பார்த்தான். என்ன சொல்வதென்றே தெரியவில்லை.
பெரிய பையனாகிவிட்டதால் இது உனக்கு தான். கண்டபடி கவனை கொண்டு கல் எறிந்து விடாதே. எதன் மீது எரிய வேண்டும் என்பதில் தெளிவாக இரு. சரிப்பா என்ற குண்டாவின் நாக்கு மேல் அன்னத்தில் ஒட்டி கொண்டது. ஹொமோரோ பேச்சை தொடர்ந்தார். உனக்கு இப்போது 5 வயதாகிவிட்டபடியால் ஆடுகளை மேய்ப்பதற்கும் பள்ளிக்கும் செல்ல வேண்டும். தௌமானி தௌரேயுடன் இன்றைக்கு ஆட்டு மந்தை மேய்ப்பதற்கு போ. அவனும் மற்ற பெரிய பசங்களும் உனக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அவர்கள் சொல்படி நட. நாளை காலையில் பள்ளி திடலுக்கு செல்ல வேண்டும். ஒமோரோ குடிசைக்குள் சென்று விட்டார். குண்டா குதியாட்டம் போட்டுக்கொண்டே ஆட்டுப்பட்டைக்கு சென்றான். அங்கே சிடாஃபாவும் அவன் வயதை ஒத்த தோழர்களும் அங்கிகளை அணிந்து கொண்டு காத்திருந்தனர். அவர்களுடைய கரங்களும் கல் எறியும் கவனை பற்றியிருந்தன. அப்பா இல்லாத பையன்களுக்கு சித்தப்பாவோ அண்ணனோ கவன் செய்து கொடுத்தனர். பெரிய பையன்கள் பட்டிகளின் அடைப்புகளை திறந்து விடவே அன்றைய தின மேய்ச்சலுக்காக பசியுடன் காத்திருந்த ஆடுகள் கனைத்து கொண்டே வெளியில் தாவின. தனது பெற்றோரின் நண்பர்களுடைய மூத்த பையனான தௌமானியை கண்டதும் குண்டா அவனை நெருங்க எத்தனித்தான். அவனும் அவனுடைய தோழர்களும் புதிதாக வந்திருந்த பொடியன்கள் மீது ஆடுகளை ஏவிவிட்டனர். சிறுவர்கள் சிதறி ஓடியதைக் கண்டு நகைத்தபடி பெரிய பையன்கள் தமது வேட்டை நாய்களுடன் புழுதியை கிளப்பிக் கொண்டே முன்னை விரைந்த ஆட்டு மந்தையை துரத்தி சென்றனர். செய்வதறியாத குண்டாவும் அவன் வயதை ஒத்த தோழர்களும் கையில் கவனை பற்றி கொண்டு அங்கியில் படிந்த புழுதியையும் தொடைத்து கொண்டே பின்னால் தொடர்ந்தனர். ஆடுகளை பற்றி குண்டா அறிந்திருந்த வகையில் அவை அவ்வளவு வேகமாக ஓடக்கூடியவை என்பதை அவன் ஒருபோதும் எண்ணி பார்த்ததில்லை. தன்னுடைய தந்தையுடன் சிறிது தூரம் நடந்து சென்றதை தவிர கிராமத்தை விட்டு நெடுந்தொலைவிற்கு நடந்து சென்று அவனுக்கு பழக்கமில்லை. ஒரு புறம் காட்டு பகுதியாகவும் மறுபுறம் கிராமத்து உழவர்களுடைய வயல்வெளியுமாக இடைப்பட்ட தாழ்ந்த புல்வெளி பறந்து கிடந்தது. பெரிய பையன்கள் தத்தமது பொறுப்பில் விடப்பட்ட ஆட்டு மந்தைகளை தனித்தனி இடங்களில் மேயவிட்டு கவனித்து கொண்டிருந்தனர். அங்கும் இங்குமாக அலைந்த வேட்டை நாய்கள் ஆடுகளுக்கு பக்கத்திலேயே படுத்து கிடந்தன. விடாப்பிடியாக தன்னை பின்தொடர்ந்த குண்டாவை ஒரு வழியாக கண்டு கொள்வதென தௌமானி முடிவெடுத்தான். ஆனால் பொடியனை பூச்சி புழுவை பார்ப்பது போல அலட்சியமாக நோட்டமிட்டான். உனக்கு ஒரு ஆட்டோட மதிப்பு தெரியுமா என்று கேட்டான். உறுதியாக தெரியவில்லை என்று குண்டா பதிலளிப்பதற்குள் ஒன்றை தொலைத்து பார், உங்கப்பா அதன் மதிப்பை உனக்கு காட்டுவார் என்றான். ஆடு மேய்க்கும்போது கவனத்தில் கொள்ள வேண்டிய எச்சரிக்கைகளை பற்றி தௌமானி சண்ட பிரசண்டம் செய்தான். பையன்களுடைய கவனக்குறைவாலோ சோம்பலாலோ ஆடு ஒன்று மந்தையை விட்டு தனித்து சென்று விட்டதென்றால் பெரிய பிரச்சனை ஆகிவிடும் என்றாள். தூரத்தில் தெரிந்த அடர்ந்த காட்டை சுட்டிக்காட்டி அங்கிருந்து வெளிக்கிளம்பிய சிங்கம் புலிகள் உயரமான புல்வெளிக்குள் அரவமில்லாமல் அடிவயிற்றால் தவிழ்ந்தபடி ஆடுகளை நெருங்கினவென்றால் ஒரே பாய்ச்சலில் ஆட்டை கடித்து குதறி விடுவன. பக்கத்தில் பையன்கள் இருந்தால் ஆடுகளை விட்டுவிட்டு அவர்களை ருசி பார்த்து விடுவன. தௌமானி பயமுறுத்துவது போல் கூறினான். குண்டாவின் அகல விரிந்த கண்களை கண்ட தௌமானிக்கு மனசு நிறைந்தது. தொடர்ந்து பேசினான். பூச்சாண்டிகளும் அவர்களுடைய கூட்டாளிகளும் சிங்கம் புலிகளை காட்டிலும் பயங்கரமானவர்கள். உயரமான புல்மறைவில் தவழ்ந்து வந்து பசங்களை பிடித்து வெகு தொலைவுக்கு சென்று தின்று விடுவர். நான் ஆடு மேய்க்க தொடங்கிய இந்த 5 வருடத்திற்குள் ஜூப்பியூர் கிராமத்தில் இருந்து மட்டும் 9 பசங்களை தூக்கி சென்று விட்டனர். பக்கத்து கிராமங்களில் இன்னும் ஏராளமான பேரை காணோம். ஜூப்பியூர் கிராமத்தில் யாரும் காணாமல் போனதாக குண்டா கேள்விப்பட்டதில்லை. ஆனால் பூச்சாட்டிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். அவர்களை பற்றிய பயத்தில் அடுத்த சில நாட்கள் அவன் அம்மாவின் குடிசைக்கு அப்பால் சிறு தொலைவு கூட சென்றதில்லை. குண்டாவினுடைய மனத்தில் ஓடிய எண்ணங்களை கணித்து கொண்ட தௌமானி கிராம எல்லைக்குள் இருந்தாலும் கூட பாதுகாப்பில்லை. எனக்கு ஒரு ஆளை தெரியும். சிங்கக்கூட்டம் அவனுடைய ஆட்டு மந்தையை மொத்தமாக கொன்று தின்று விட்டதால் அவனிடமிருந்து எல்லாமே பறி போய்விட்டது. இதோட இன்னைக்கான பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.